தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். தஞ்சாவூர்ல திமுக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சினுடைய சாராம்சம் தான் இன்னைக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டேஷ் முதலமைச்சரே, வக்கற்ற முதலமைச்சரே, அவர் பாணிலே சொல்லணும்னா ரீல்ஸ் முதலமைச்சரே, நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்த தெரியாத முதலமைச்சர், நிர்வாக சீர்கேடான தாவேக அரசாங்கமேனு போட்டு பொலன்னு புலந்திருக்காரு. அந்த கூட்டத்தில் அவர் பேசிய விஷயங்கள், கூட்டம் எதற்காக, என்ன, எப்படியெல்லாம் கூட்டம், எவ்வளோ ஆர்ப்பரிச்சது, எவ்வளோ கூட்டம் வந்தாங்க, அதோட விஷயங்களை எல்லாம் ஒரு சுருக்கமாக நம்முடைய நேயர்களுக்கு சொல்வது தான் அந்த வீடியோடைய சாராம்சம். நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தஞ்சாவூரில் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பே அழைப்பு விடுத்து விட்டது திமுக. இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர் தலைமையில் இன்னைக்கு நடந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவராக மட்டுமல்லாமல் திமுகவில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பையும் அவர் வகிக்கிறார். இது என்ன காரணத்துக்காக தஞ்சாவூரில் இந்த கூட்டத்தை வச்சாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே தான் விவசாயிகளுடைய அனைத்து சங்கங்களும், டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தஞ்சைனாவே 3 போகங்கள் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தில் மாடு கட்டி போரடிச்சா மாளாதுன்னு சொல்லி யானை கட்டி போரடிச்ச ஒரு மிகப்பெரிய சமூகத்தை சேர்ந்தவரெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 போகம்லாம் கிடையாதுங்க. ஒரு போகத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது. தண்ணி வரல. ஸோ பல சிக்கல்களை இந்த தாவேக அரசாங்கம் மே 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு படுபாதாள நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நிர்வாகம் சரியில்லை, பொருளாதாரம் வீக்கமடைஞ்சு போயிருக்கு, விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு ஏறி போச்சு, அரிசி விலைலாம் 1 கிலோவுக்கு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் ஏறி போச்சு. இப்படி எல்லா இடங்களிலும் நிர்வாக சீர்கேடு. ப்ளஸ் இபி மின்சார கட்டணம் 1000 ரூபா கட்டின வீட்டில் 4000 ரூபா வருது, 4000 ரூபா கட்டின வீட்டில் 19000 ரூபா வருது, 7000 ரூபா கட்டின வீட்டில் 29000 வருது. இதெல்லாம் நான் சொல்லலை, ஏற்கனவே எல்லா ஊடகங்களிலும் வந்த விஷயங்கள் தான். ஸோ இப்படி மோசமான நிர்வாகத்தை சரி பண்ண கூட நேரம் இல்லாமல் ரீல்ஸ் எடுப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார் நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற, சினிமாக்காரராக இருக்கிற நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். ஸோ இப்போ இதை கண்டித்து கர்நாடகத்திலேருந்து உரிய நீரை பெற்றுத்தர வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தண்ணி கட்டாயம் தேவைன்னு சொல்லி வலியுறுத்துகிற வேலையை தான் திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிற வேலையை அவங்க பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னார், இந்த முதலமைச்சர் நம்முடைய இன்றைக்கு நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தை மடை மாற்றுவதற்காக, செய்தி வராமல் மாற்றுறதுக்காக அவர் இன்றைக்கு ஆய்வு நடத்துவதற்காக ரீல்ஸ் எடுக்க போறாரு. எங்கடா போறாருன்னு பார்த்தா காஞ்சிபுரம் பக்கத்தில் கண்ணாடி தொழிற்சாலைக்கு போறாரு. ஏற்கனவே அந்த தொழிற்சாலை நம்முடைய ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது தான். அன்னைக்கு அந்த மாதிரி தான் காவிரி நீர் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதை மடைமாற்றும் விதமாக நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த மெட்ரோ ரயில் அதில் ஏறி ஆய்வு பண்ண போறாரு. 100 அடி உயரத்தில் போயிட்டு நகரத்தை பார்க்கறதா ஆய்வு பண்ணுறதா நினச்சிக்கிட்டு போறாரு. அதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். உருப்படியிலே உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா, நீங்க உண்மையிலேயே நிர்வாக திறனோடு இருக்கிற ஒரு ஆளா இருந்தா, நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு அந்த திட்டத்துக்கு மேல நீங்க ஆய்வுக்கு போனீங்கன்னா நீங்க சரியான நிர்வாகின்னு சொல்லலாம். அதான் அவர் சொல்லனரோட சாராம்சம். நீ முதல்ல ஒரு திட்டத்தை போடியா, சும்மா நாங்க பண்ண திட்டத்தை மேல ஸ்டிக்கர் ஓட்டாத, கேவலமா ஆட்சி நடத்தாத, மானக்கேடா இல்லையா, நீ எல்லாம் சாப்பாடுல போடுதான் சாப்பிட்றியான்னு கேட்கக்கூடிய சாராம்சம் தான் அந்த அழகாக அந்த வார்த்தையில அவர் சொல்லிட்டார். உங்க திட்டம் நீங்க போட்டு அது மேல ஆய்வு நடத்துங்க, நாங்க போட்ட திட்டத்தை மேலாம் சீனை போடாதீங்க, ஸ்டிக்கர் ஓட்டாதீங்க. அந்த 100 அடியில ஏறி சீன் போட்டு ரீல்ஸ் எடுத்தீங்களே, அந்த 100 அடி பாலத்தை கட்டுவதற்கு மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தது, அதற்கான எல்லா முன் வடிவுகளையும் செய்தது திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். ஏற்கனவே நாங்க எப்படி முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஒரு ஆய்வு நடத்தினாரோ அதே மாதிரி நானும் ஆய்வு நடத்தினேன் பாரு, ஏன்னா வருங்காலத்துக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் உதவும்ல, அதுக்காக எடுத்து வச்சுக்கிறதுக்காக ஆய்வு நடத்த போறாரு அப்படின்னு போட்டு பொழந்தது மட்டும் இல்லாம, எனக்கு அவர் பாணியிலேயே பதில் சொல்லணும்னா, இது எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கிற டேஷ் முதலமைச்சரே அப்படின்னு. அது என்னங்க டேஷ் அப்படின்னா, நீங்க அந்த டேஷ்ல எதை வேணா ஃபில்அப் பண்ணிக்கலாம், எதை வேணா ஃபில்அப் பண்ணிக்கலாங்க, எந்த வார்த்தையை வேணா போட்டுக்கலாம், அது உங்களுடைய உரிமை. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வாயில நல்லா வந்துடும், வாயில நல்லா என்னென்னலாம் வரும், நல்ல வார்த்தை பேசுறவனுக்கு வாயில நல்ல வார்த்தை வரும், எப்ப பார்த்தாலும் 7.5 இழுக்கிறவனுக்கு 7.5 வார்த்தை தான் வரும், ஆபாச அர்ச்சனை பண்றவனுக்கு ஆபாச வார்த்தை தான் வரும். முதலமைச்சர் வாயில என்ன வருதுன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. இதெல்லாம் அவரு
ஒத்த வார்த்தை சொன்னார். நான் அதை கொஞ்சம் பிரித்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நான் சொல்கிறேன். டேஷ் முதலமைச்சரே அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்காம கேட்டிருக்காரு. நீ சொந்தமாக சுயமாக ஒரு திட்டத்தை போட்டு அதில் ஆய்வு நடத்தப்போ. இன்னைக்கு நடக்கிற தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தை மடை மாற்றுறதுக்காக ஒரு ஆய்வு நடத்த போறிய. மக்கள் எல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நீ சொன்னதை செய்ய சொல்லிதான். இந்த விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொன்ன செஞ்சியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மைதான். ஏன்னா வாயில வடை சுட்டது, அந்த வடை சுட்ட விஷயத்தையும் சொல்லிட்டாரு. பூரா வாயில வடையா சுட்டுட்டு இருக்க, ஒரு வடை கூட இங்க யாருக்கும் கிடைக்கல. பூராவும் அது வீணா போன காத்துலயே வடை சுடுற கதை தான் அது. ஸோ பண்ணி விவசாயிகள் உன்னை நம்பின விவசாயிகளுக்கெல்லாம் பூரா ஏமாத்திருக்க, கடனை தள்ளுபடி பண்ணல. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கடனை விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணிது. 12,000 கோடி 7,000 கோடின்னு நிறைய தொகைகள் தள்ளுபடி செய்யப்பட்ட வரலாறுலாம் உண்டு. ஆனால் நீங்கள் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி விவசாயிகள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு ஏமாற்றி மோசடியாக ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு இந்த அமக்கலம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு இடையில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம காவிரியில நீர் பெறுவதற்காக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், வழக்கு போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, இவ்வளவு வருஷமா ஏன் வழக்கு போடல? இப்போ முதலமைச்சருக்கு பேர் கிடைச்சிரும்னு சொல்லி நீங்க வழக்கு போட்டு திமுக திசை திருப்ப பாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசுறாரு. முதலமைச்சருக்கு தான் எதுவும் இல்லை, கூட இருக்கிற அமைச்சர்களுக்கு மட்டும் என்ன இருக்கு போகுது? எல்லாமே வீணா போன அமைச்சர்கள் தான், கொஞ்சம் கூட அறிவு இல்லாமையே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் திமுக வழக்கு போச்சுன்னு கூட தெரியலன்னா நீ எல்லாம் அமைச்சரான்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க, அவர் கேட்ட கேள்வி காலில் போட்டுங்கிறத கழட்டி அவர் அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. இப்போ நிர்மல்குமார் தான் அதை சொன்னது. அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, அப்படி சொன்னா உங்களுக்கு புரியலையா? நம்ம திமுக மாஜி எம்எல்ஏ பரந்தாமன் சொன்னார், அரை ட்ரௌசர் அமைச்சர் அப்படின்னாரு. அதாவது அவர் வேஷ்டி கட்டியிருக்காருங்க, அதுக்குள்ள காக்கி ட்ரௌசர் போட்டிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஆர்எஸ்எஸ் ஆளு, நீ அடிப்படையில் அறிவே இல்லாத ஆள், நீ அந்த ட்ரௌசர் கூட போடாத இருந்த காலத்துல, ஜட்டி கூட போடாத இருந்த காலத்துல காவிரிக்காக சட்ட போராட்டம் நடத்தி ட்ரிபியூனலை கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னு சொன்னது பரந்தாமன் எம்எல்ஏ. ஆனா அது வரலாறு, இந்த வரலாறு அவர் ஞாபகப்படுத்துறாரு. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த அந்த அமைச்சர் தான் ஜட்டி கூட போடாம சுத்திந்த காலத்துல, வாயில விரல வச்சு சுத்திந்த காலத்துல கூட காவிரிக்காக சட்ட போராட்டம் நடத்தி ட்ரிபியூனலை கொண்டு வந்து நிர்வாக தீர்ப்பாயம் கொண்டாந்தது கலைஞர் அப்படின்ற தகவல் கூட தெரியாத ஒரு அமைச்சர் இன்னைக்கு நமக்கு வாய்த்திருக்கிறார். எப்பேற்பட்ட அமைச்சரை நமக்கு கொடுத்துருக்குது பார்த்தீங்களா இந்த அரசாங்கம். அந்த அமைச்சர் தான் சொன்னாரு, இப்ப எதுக்கு திமுக வழக்கு போட்டுச்சு? திசை திருப்புவதற்காக. பல வழக்குகள் போட்டா எப்படிங்க தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான முத்துக்களை உதிர்த்தார் இல்லையா. அதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் போற போக்குல 2 அறை இல்ல கூப்பிட்டு வச்சு நறுக்குன்னு மண்டையிலே கொட்டியிருக்காரு. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? போன 5 ஆண்டுகள்ல உங்க ஆட்சி காலத்துல ஏன் கேஸ் போலன்னு கேட்கறிய? ஏதாவது மூளை இருந்தா உனக்கு அப்படின்னு கேட்காம, போன 5 ஆண்டுகள்லயும் கரெக்டா காவிரியை திறந்து விட்டாங்க. மேட்டூர்ல டேம் திறந்தாச்சு 12ஆம் தேதி, ஜூன் 12 தான் மேட்டூர்ல தண்ணியை திறந்து விடுவாங்க. அதை நாங்க எங்க அரசாங்கத்துல முறையாக தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்தா ஏன் கேஸுக்கு போனோம்? அடிப்படையில் அறிவு இருக்கா உனக்கு? இப்ப தண்ணி வரல, அதனால நாங்க கோர்ட்டுக்கு போயிருக்கோம். சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். அது சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு விஷயம் நடக்கலைன்னா தான் அது ஏன் நடக்கலன்னு கேள்வி கேட்பாங்க. நடந்துகிட்டு இருக்கும்போது பேசாம இருப்பாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்க. கடந்த ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல, ஸ்டாலின் ஆட்சி காலத்துல சரியாக 12ஆம் தேதி மேட்டூர் டேம் திறக்கப்படும், அணை திறக்கப்படும். தண்ணி கடைமடை வரைக்கும் பாயும். அப்ப விவசாயிகளுக்கு தண்ணி வந்துச்சு, விவசாயம் நல்லபடியா நடந்துச்சு. இருந்தாலும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 12,000 கோடியை ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி பண்ணார். இதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இப்ப இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா விவசாயிகள் இன்னைக்கு வயிற்று வாயில அடிச்சுக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க, செத்த மாதிரி மாலை போட்டுக்கிட்டு வாய்க்கரிசி போடுற போராட்டம் நடத்துறாங்க, சாலையை மறிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, கலெக்டர் ஆபீஸ் போய் மனு கொடுக்குற போராட்டம் நடத்துறாங்க, தீச்சட்டி ஏந்தி போராட்டம் நடத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. போராட்டத்தில் வித்தியாசமா போராட்டம் பண்றாங்க. அரை நிர்வாண போராட்டம் நடத்துறாங்க, சட்டையே போடாம துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்துறாங்க. நீ என்னென்னமோ போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டம் நடத்தின புலின்னு ஒரு ஆள் ஒருத்தர் சுத்திட்டு இருந்தார் கொஞ்சம் காலமா, இந்த ஐயா கண்ணுன்னு. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல, இப்ப ஆளை காணோம். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு தாவேக அரசாங்கத்தினுடைய தகுடு தத்தங்கள் எல்லாம் அந்த தஞ்சாவூர் மண்ணில் போட்டு பொழந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின்.
நிஜமாவே வந்து இவர்கள் அக்கறை இருந்தா காவிரி தண்ணி திறக்கல அப்படின்றதுக்கு முன்னாடியே காவிரி தண்ணி திறக்கணும். 12ஆம் தேதி ஆனா தண்ணி திறக்க வேண்டியிருக்கு. நம்ம மேட்டூர் டேம்ல தண்ணி கம்மியா இருக்கு, அங்க கபினியில திறந்தாதான் இங்க வரும். அதை திறக்கிறதுக்கு நீங்க வந்து அங்க போய் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கணும். ஒண்ணு அங்க கேட்டு பார்க்கணும், கேட்கலன்னா சட்ட போராட்டம் நடத்தணும். சட்ட போராட்டத்தின் மூலமா உச்சநீதிமன்றமா அழுத்தம் கொடுக்கணும், தண்ணி திறக்க வைக்கணும்ன்றதெல்லாம். மே 10ஆம் தேதி வந்தாங்கல்ல, ஆட்சிக்கு வந்து உட்காந்த உடனே ரீல்ஸ் எடுக்கிறத நிறுத்திட்டு இந்த வேலை பார்த்துருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ரீல்ஸ் ஆட்சி தானங்க ஓடுது, எங்க திரும்பினாலும் ரீல்ஸுங்க. மாற்று கட்சியில வந்தான்னா இன்னைக்கு எல்லாம் பாருங்க. நான் இந்த பெங்களூர்ல ஒரு ஆள் புகழேந்தின்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து அதிமுகல இருந்து அப்புறம் அமமுகவுக்கு போயிட்டு அப்புறம் வந்து அம்மா ஜெயலலிதாவுக்கு நான் தான் எல்லாமே, நான் வந்து ரொம்ப பயங்கர நம்பிக்கை விசுவாசிலாம் பேசிவிட்டு, சசிகலா விசுவாசின்னு பேசிவிட்டு, இப்ப தாவேக்கால போய் தஞ்சம் அடைஞ்சிட்டு அதிமுகவே கேவலம் பேசிட்டு இருக்காரு. இவர் செய்தி தொடர்பாளர் போட்டிருக்காங்க இன்னைக்கு. அது மாதிரி நிறைய கும்பல் போட்டிருக்கிற கும்பல்லாம் அதிமுக இருந்து அங்க ஜம்ப் பண்ணி போனால், வைகை செல்வன், ஜவஹர் அலி, இந்த கோஷ்டியெல்லாம் டிவியில உட்காந்து பேசிட்டு இருக்கிற கேஸ். இதுங்க எல்லாம் அங்க ஏன் செய்தி தொடர்பாளர் போட்டாங்கன்னா, வேற யாரும் தாவேக்கால பேசுவதற்கு அறிவுபூர்வமா புத்தியா என்னதான் கழிவு ஊத்தினா கூட சமாளிக்கிற திறன் இந்த கும்பலுக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா அதிமுக நிறைய அந்த மாதிரி வாங்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. எங்க அண்ணன் ஃபீலிக்ஸ் ஜெரால்டு வாய் திறந்தா பொய்யா பேசிட்டு இருக்காருல்ல, அவரு செய்தி தொடர்பாளர், தேசிய செய்தி தொடர்பாளர். இப்படிலாம் பதவிகள்லாம் தாவேகால கொடுத்துருக்காங்க. இப்ப வந்த மாற்று கட்சியில் வந்தவர்களுக்கெல்லாம் பதவி அப்படின்னு அள்ளி விட்டுருக்காங்க. செய்ய வேண்டியது அது இல்லை. செய்ய வேண்டியது விவசாயிகள் பிரச்சனை, அதை சரி பண்ண பார்க்கணும். தண்ணி தரமாட்டேன், நீ வரவே தேவையில்லைன்னு சொல்லி அந்த கர்நாடக முதலமைச்சர் காரி துப்பிட்டாரு. இங்க வந்தா நிலைமை சரியில்லைன்னு. அப்ப அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய தாவேக் அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பதிலையும் 100 அடி உயரத்துல போய் மாநகரத்தை சுத்தி பார்க்கறதுலையும் ரீல்ஸ் போடுறதுலையும் மட்டுமே தீவிரம் காட்டி வருகிறது. அமைச்சர்கள்னு பேசுற யாருக்கும் எந்த அடிப்படை அறிவும் இருக்க மாட்டேங்குது. தப்பு தப்பா பேசி செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்துதான் அங்க தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் போட்டு பொழந்திருக்காரு. அந்த பேச்சுக்கு எதிர்வினை இருக்குமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் சில தினங்கள்ல சட்டமன்றம் கூட போகுது. சட்டமன்றத்துல திமுக கடுமையான எதிர்வினை ஆற்றும். ஏன்னா ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு தான் ஜாமீன்ல விட்டுருக்காங்க, நிபந்தனை ஜாமீன். இன்னொரு எம்எல்ஏக்கு அதே மாதிரி நிபந்தனை ஜாமீன் இருக்குது. ஸோ திமுக மீது நடத்துகிற மாதிரி பழிவாங்கும் உணர்ச்சிக்கு கண்டிப்பா சட்டமன்றத்துல பெரிய கதகளி ஆட போறாங்க. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது, எப்படி தெரிச்சு ஓட போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். மக்களே, தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டம் என்பது, திமுக முன்னெடுத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது விவசாயிகள் மத்தியில ஒரு சலசலப்பையும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. தாவேக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை அந்த போராட்டம் கொடுத்திருக்கிறதுனே சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.